அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் திடீர்னு எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்க அப்படின்னா, நம் மனதிற்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இப்போ நல்லா இருக்காங்களா? திடீர்னு இறந்துட்டாங்களே, எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு குழப்ப நிலையில் அவங்க இருப்பாங்களா? தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனோ இல்லது ஸ்டக்காக இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு ஒரு வலியும் வேதனையும் நமக்குள்ளே இருக்கும். இப்போது நம்ம சமுதாயத்தில் எந்த மாதிரி நம்பிக்கைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க? திடீர்னு ஒருவர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால், எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த ஆத்மா அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். அதற்கு சாந்தி கிடைக்காது, அமைதி கிடைக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அது ஒரு பூர்த்தி அடையாத நிலையில் தான் அந்த ஆத்மா இருக்கும். அதுக்கு முழு சந்தோஷம் இருக்காது, அது வருத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்னா, நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி, நாம் பயப்படுவது நம்ம அன்புக்குரியவர்களுக்கும் பிரயோஜனப்படாது, நமக்கும் பிரயோஜனப்படாத மாதிரி ஆகிடும். அப்போது உங்களுக்கு ஒரு உயர் பரிமாண ஞானத்தை நான் சொல்லித்தரேன். இது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்கும். சரிங்களா? முதல்ல ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் திடீர் மரணங்கள், எதிர்பாராத நிகழ்ந்த மரணம் அப்படின்றதே ஒன்று கிடையாது. நீங்கள் எதை திடீர் மரணம், எதிர்பாராத நிகழ்ந்த ஒரு மரணம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அது ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த கணத்தில் எது நிகழ வேண்டுமோ, எந்த நிகழ்வை ஈர்க்கும் தன்மையில் அலைவரிசையில் அந்த மனிதர் இருந்தானோ அதுதான் நடந்ததுன்ற தெளிவுலையும் புரிதல்லையும் அந்த ஞானத்துலேயும் ஆத்மா இருக்கும். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நடந்த ஒரு விஷயம் அப்படின்னே ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போது திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாரு, எதிர்பாராத விதமாக இறந்துட்டாருன்னா அவருக்கு சாந்தி கிடைக்காதா, அவர் குழப்பத்தில் தான் இருப்பாரான்னா அப்படி நாம் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஜென்ரலைஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே குழப்பம் வந்துடும். அதாவது முக்காவாசி ஆன்மாக்கள் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. தே வில் பி ஃபைன். போரில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இறக்குறாங்க. அவங்களாம் அப்படியே சிக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி அல்ல. ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அப்படின்னா ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு நிறைவேறாத பூர்த்தி அடையாத தன்மை இருந்தால் அந்த மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனாக வாழும்போது நல்ல பாசிட்டிவாக வாழ்ந்தான், நல்ல ஒரு தெளிவாக வாழ்ந்தான், நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தான், அவனுக்கு பிறப்பு இறப்பை பற்றிய ஞானத்தில் தெளிவுள்ளது. இந்த பூமி வாழ்க்கைங்கிறது ஒரு மாயை, இறந்ததற்கு பிறகும் நம்ம ஆத்மாவாக உயிரோடு தான் இருப்போம் அப்படின்ற தெளிவில் இருக்கிறவனுக்கு இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்கும். எப்படி நீங்கள் இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சிங்களோ, எந்திரிச்சு முடிச்சுட்டு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு வச்சுட்டு படுக்கையெல்லாம் மடித்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சீங்களோ, அதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லையோ, அது மாதிரி ஸ்மூத்தாக தான் அந்த டிரான்சிஷன் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனாக வாழும்போது அதீத பற்று, பந்த பாசங்களில் சிக்கியிருக்கிறது, இல்லைன்னா பூர்த்தி அடையாத ஆசைகள், அது மாதிரி நிறைய லாங்கிங்ஸ் இருந்து வாழ்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லது தற்கொலை செய்து கொள்வது, இப்படி இருக்கும்போது சில சமயங்கள் அது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை, தன் மரணத்தையே தான் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் சில பேர் இருக்கிறது உண்டு. இது நான் ஒரு ஒரு உதாரணத்தோடு விளக்கணும்னா, இப்போ ஒரு குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டு இருக்குது. தூங்கி எந்திரிச்சதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திடீர்னு அழுக ஆரம்பிக்கும். ஏதோ பிரச்சனைன்னு கிடையாது, அதை தூக்கிக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பட் ஆனால் இந்த புது கண்டிஷனுக்கு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அழுது முடிச்சுட்டு தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது சமாதானமாகும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு தூக்கத்திலே எந்திரிச்சு நடப்பாங்க. அவங்க முழுமையான தூக்கத்திலையும் இல்லை, முழுமையான விழிப்பும் இல்லை. அவங்க ஒரு 2ம் கட்டான தன்மையில் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்குங்க, இது அனைத்தும் ஒரு தற்காலிகமான நிலை தானே ஒழிய அவங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் தன்னுடைய முழுமையான விழிப்புணர்வுக்கு திரும்பியே தீர்வார்கள். அவர்களுக்கு உதவி உண்டு. எந்த ஒரு ஆன்மாவும் அப்படியே ஸ்டக்காகி அப்படியே எங்கேயும் மாட்டிக்கிறது இல்லை. எப்பவுமே அவர்கள் குழப்பத்திலும் வருத்தத்திலையுமே இருப்பதில்லை. அவங்க தன்னுடைய தான் யார் அப்படின்ற அந்த விழிப்புணர்வுக்கு ஜாஸ்தி ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்சிஷனுங்கிறது ஸ்மூத்தாகிடும். அதனால் பயப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு சமாதானத்தையும் சாந்தியும் நீங்கள் பிரார்த்தனையாக கொடுங்க. ஒரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்கள லவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய துன்பம், உங்களுடைய அழுகை அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால் அவர்கள் எப்படி இருப்பார்களோ, ஏது இருப்பார்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள குழப்பமடைவோ அங்கலாய்க்கவோ வேண்டாம்.
அவங்க எங்கேயும் தொலைந்து போயிடல, அவங்க தனியாகவும் இல்லை. அவங்க விதி நிர்ணயத்திலே எந்த தெய்வத்தால் வழிகாட்டப்பட வேண்டுமோ அந்த தெய்வங்கள் அவர்களை பாதுகாக்கும், அவர்களுக்கு உண்டான சாந்தியும் சமாதானத்தை கொடுக்கும், அவருடைய ஆத்மா என்பது அவருக்கு வழி நடத்தும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை, நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு, உங்களுடைய விசுவாசம், அவர்களுக்கு நன்றி கூறுதல், இது எல்லாமே அவர்கள் அந்த நல்ல நிலையை அடைவதற்கு உதவி செய்யும். அதனால் அவர் சாந்தி அடைஞ்சிட்டாரா, இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு உங்கள் மனம் ஏதோ ஒரு உறுதி வார்த்தைக்கு கேட்க போராடிட்டு இருக்கும். இங்கே தான் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏதாவது ஒரு சாமியார் இல்லை அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், 1,00,000 ரூபா கூட, 50,000 ரூபா கூட இப்படின்னு சொல்லி நிறைய அது ஒரு ஏமாற்றமாக ஆயிடுச்சு. உங்கள் அன்புக்கு மீறின பரிகாரம் ஒன்றுமே இல்லை. விசுவாசமாக நீங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த அன்பை நினச்சி நீங்கள் அதை நினச்சி அவருக்கு அன்பு செலுத்துறீங்க இல்லையா, அதுக்கு மேலே பரிகாரமே கிடையாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பு தான் இறைவன், அன்பு தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை அலைவரிசை. அப்படிங்கும்போது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகளை பண்ணுங்கள், மாதம் மாதம் பண்ணக்கூடிய சடங்குகளை பண்ணுங்கள், அதெல்லாம் அன்புங்கிற அடிப்படையிலிருந்து நீங்கள் பண்ணுங்கள். சரியா? அதனால் அவர்களுக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது, குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, அதிலிருந்து வெளிவர முடியவில்லை, இது குறித்து என்கிட்ட நீங்கள் விவாதிக்கணும், என்னுடைய பார்வை என்ன, என்னுடைய கருத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு என்னுடைய வழிகாட்டுதல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கவுன்சிலிங் புக் பண்ணித்தரேன். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயராக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம் வந்திருக்கு, புரிதல் வந்திருக்கு அப்படின்னா, இதற்கு நான் பிரதிபலனாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன்னா, அந்த சேனலுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் கட்டாயத்தின் பேர்லையோ இல்லை பண்ணியே ஆகணுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் மாற்றத்திலிருந்து உங்களுக்கு அப்படி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு ஆத்மார்த்தமாக உணர்வு வந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம், சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். சரிங்களா? அதனால் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை நினைத்து வருந்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், மனம் அலைப்பாய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அன்பு அவர்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் தரும்னு நம்புங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.